ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வாங்க இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ராகி சேமியால செய்கிற புட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடிக்கடி நம்ம வந்து புட்டு ரெசிபி வந்து நான் லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இல்லைங்களா, அதை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து சரண்யா சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா இதை நீங்கள் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலவே வந்து நான் எடுத்திருக்கேன். சேமியா வகையில் செய்கிற புட்டு, சம்பா ரவையில் செய்கிற புட்டு, இதே சேம் மெத்தடு தான் சரண்யா சிஸ்டர். மாவு வச்சு செய்கிறோம் இல்லைங்களா, ராகி மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு வச்சு செய்கிற புட்டு நான் இன்னொரு நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா அந்த கம்போ ராகியும் சேர்ந்து ஒரு பேக்கெட் இருந்துச்சு நம்ம வீட்டில். சரி, அது ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து செய்யும்பொழுது 3 பேருக்கும் அது கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணிடணும். நம்ம தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சு, அது கொஞ்சம் கழுவுனா மாதிரியும் ஆகிடும், நமக்கு ஊற வச்சா மாதிரி ஆகிடும். ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்களா வெந்ததும் நமக்கு களி மாதிரி வந்துடும். அதனால் ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா அதை ஊற வச்சு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து ஒரு 10 நிமிஷம் வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி வேக வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற விட்டுறாதீங்க. ஒரு 2 இல்லை 3 நிமிஷம், அதுவே அதிகபட்சம் தான். நம்ம போட்டதும் கூட எடுத்துட்டிங்களா நல்ல உதிரியாக வந்துடும். ஆனால் நம்ம கொஞ்சம் கழுவணும் இல்லைங்களா, அதனால ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வைங்க. அதுக்குள்ளே நான் வந்து தேங்காயை ரெடி பண்ணிட்டேன். நம்ம தம்பிக்கு வந்து பர்த்டேக்கு வந்து அர்ச்சனை பண்ண தேங்காய் தான். பிறந்த நாள், கல்யாண நாளுக்கெல்லாம் உடைக்கிற தேங்காயை நான் எப்போவுமே வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. அதனால தான் நம்ம வீட்டில் அடிக்கடி நான் வந்து புட்டு ரெசிபி செய்வேன். தம்பிக்கு வந்து இந்த மாதிரி இனிப்பில் சேர்த்தா தேங்காய் பால் புட்டுலெல்லாம் சேர்த்தா சாப்பிடுவான். ஆனால் சுத்தமாக குழம்புல சேர்த்தா தம்பி சாப்பிட்றது கிடையாது. அதனால தாங்க நம்ம கொடுக்குற ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் தான் அடிக்கடி நான் ராகி சேமியாவில், கம்பு சேமியாவில், சிறுதானிய சேமியாவில் வந்து நான் புட்டு மாதிரி அவனுக்கு செஞ்சு கொடுக்குறது. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் விட்டு கொடுப்பேன் எப்போவுமே. தம்பிக்கு நெய் விட்டு கொடுப்பேங்க. நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, நாங்கள் இருக்கிறது 3 பேர் தான், 3 பேரும் 3 விதமாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரையும் தம்பிக்கு ஒயிட் சுகரும் இப்படி தாங்க ஆளுக்கு ஒன்று செய்கிறதுனால வேலை எனக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குங்க. காலையில் இந்த தான் வந்து நான் ரெடி பண்ணேன். நம்மளுடைய சேமியா புட்டு ரொம்பவே உதிரியாக சூப்பராகவே வந்துருந்துச்சு. பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியுங்க. புட்டு அப்படின்னாலே ஒரு வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். யாரெல்லாம் அந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லெண்ணெயும் தேங்காய், வேறு ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வேணும்னா ஏலக்காய் ஒன்று கூட இடித்து போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இவ்வளோ தாங்க நம்மளுடைய ராகி சேமியா புட்டு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.